பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் யோசிச்சுட்டே இருக்காங்க. ராஜி அங்க வராங்க. ராஜி வந்ததும் என்னாச்சு கதிர், எதை பத்தி நீ யோசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது என்ன கேள்வி? மாமாவை பத்தி தான். இந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே சரியில்லை. மாமா என்ன சொல்ல வர்றாருன்றத காது கொடுத்து கூட கேட்காம அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்து அம்மாலாம் இந்த அளவுக்கு பேசணுமா, அந்த அளவுக்கு அம்மா பேசி விட்டுருச்சு. மாமா ரொம்பவே பாவம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் தான் தோணுச்சு. ஆனா அத்தை கிட்ட என்னால இதை பத்தி எதுவுமே பேச முடியாது. அதனாலதான் நான் அத்தை கிட்ட இதை பத்தி பேசல. கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பின்னால ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்றதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா சரின்றாங்க. நான் கண்டிப்பா மாமாவுக்கு நான் எல்லா விதத்திலுமே உதவியா இருப்பேன். மாமா என்ன சொல்ல வராருன்றத நான் கேட்பேன். ராஜி, நான் வேணும்னா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமான்றாங்க. நீ பேசுறது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது கதிர்ன்றாங்க. அது என்ன வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் என் அப்பாவை எப்படி மதிக்கிறனோ அதே மாதிரிதான் எனக்கு என்னுடைய மாமாவும். அப்படி இருக்கும்போது இவங்க பேசாதனா பேசாமல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் கண்டிப்பா மாமா கிட்ட பேசதான் போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே பாண்டியன் என்னடா கதிர, என்ன உன்னுடைய மாமா கிட்ட நீ பேச போறியாக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, நீங்க ஒதுக்கிட்டா உடனே நானும் ஒதுங்கி இருக்கணும்னு அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. மாமா எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் தப்பு பண்ணிதான் பிளேம் பண்றீங்க. அவர் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. ஏண்டா, நாங்க சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல, உன் மாமனை மேல போல நம்புறியாக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன நினைச்சாலும் சரிடா, அவன் இனி என் முகத்துல முழிக்கவே கூடாது. துரை, நீங்க போயிட்டு அவன் கூட உறவாடணும்னா பெத்த அப்பனை நீ ஒட்டு மொத்தமா மறந்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் அவங்க கிட்ட உறவாடுன்னு சொல்லி பாண்டியன் கதிரை கண்டபடி திட்டுறாங்க. இதை கேட்ட கதிர் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.